ஓம் சாய்ராம் நற்பவி ஓம் சரவணபவ. இன்று செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஓரையில் பூஜை பண்ணலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விசாக நட்சத்திரம் காலையில் 8 மணி வரைக்கும் இருந்துச்சுன்றதுனால கொஞ்சம் நேரமாகவே ஆயிடுச்சு. 8 மணிக்குள்ளே ஒரு அபிஷேகம் பண்ணிடுவோம் வேலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகம் செய்து பூஜையை எளிமையான முறையில் டக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஒரு சிலர் நீங்கள் தினமும் வேலை செய்கிறத ரொட்டீன் விளாக் மாதிரி போடுங்கக்கா அப்படின்னீங்க. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது ஓகேவா, இந்த மாதிரி நான் தினமும் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். காலையில் கொஞ்சம் நேரமாக ஒரு 5:30க்குள்ளே அப்படி எந்திரிச்சிங்க அப்படின்னாலே போதுங்க. அழகாக குளித்து முடிச்சுட்டு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு ஒரு ரொம்ப எளிமையான முறையில் ஒரு பூஜையை முடிச்சுட்டு நம்ம டக்குன்னு சமையல் செய்கிறதுக்கு போயிடலாம். அந்த நாள் முழுக்க வேலையிலே இல்லாமல் கடகடன்னு நம்ம வேலையை முடிக்கலாம். அபிஷேகம் தண்ணி வீடு முழுக்க தெளிக்கிறது ரொம்ப நல்லது. பூஜை முடிச்சு தான் இங்கே அன்னபூர்ணிக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு தூப தீபங்கள் காமிச்சிட்டு சமையலை வேகமாக முடிச்சுட்டு அடுத்தது வீடியோ எடிட்டிங்க போயிடுவேன். இன்றைக்கி மதியம் 2 மணிக்கு சூப்பரான வீடியோ பதிவு வரும், மறக்காமல் பாருங்கள்.